அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுக்கும் ஸ்வேதா மேம்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்களா சார்? நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான பாண்டிங் எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஃபோன்ல எல்லாம் பேராகிராஃப் டைப் பண்ணி வீடியோ அதெல்லாம் இல்லை. அதுக்கு சிம்பிளா ஒரு லெட்டரும் ஒரு பேனா இருந்தா போதும். லெட்டர் எழுதி கொடுத்தா போதும். அவரை யாரும் நம்பாதீங்க, அவர் ஒரு மோசடிக்காரன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டோரி பார்க்கும்போது என்ன தோணி இருந்தது? ஸ்டோரி பார்க்குற 3 வருஷம் கூட இருந்தாங்க. 3 daysல கண்டுபிடிச்சிட மாட்டீங்க நீங்க மோசடிக்காரனா இல்லை. 3 வருஷம் ரன் பண்ண முடியுமா, நடிக்க முடியுமா? ரீசெண்டா ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு ஸ்வேதா மேமோட ஒரு ரீல்ஸ் என்னன்னா, தாஜ்மஹால் பார்க்க போயிருந்தேன்ட்டு ஃபிளைட்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி. ஸோ என்ன நடந்துச்சு அப்போ? இதே காஸ்டியூம், இதே கையில தான் சர்ப்ரைஸ் கொடுத்தேன் நான். அந்த ஒரு தாஜ்மஹால் வாங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. அடிக்கடி என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, மல்லிப்பூ வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா மல்லிப்பூ கேட்பாங்க, பூ வாங்கி கொடு, பூ வாங்கி அவ்வளோவா நான் மேக்ஸிமம் எல்லாரும் லவ் யூன்னு சொல்ல லவ் யூ 2ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் லவ் யூ 3? லவ் யூ 3னா அவங்களுக்கு 3 kids ஆஃப்டர் மேரேஜ் பிளான் பண்ணி வச்சுப்போம். 1 baby 2 baby அந்த மாதிரி அவங்க 3 kids. அதனால எப்பயுமே ஐ லவ் யூ 3 தான் சொல்லுவாங்க. நானும் ஐ லவ் யூ 3 தான். நான் இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்க, எல்லாமே தப்பு தான், நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் எல்லாமே பண்ணேன், ஆனா இப்போ நீயே அழுவுறன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சார் அந்த ஸ்டோரிக்கு ரீசன்? அவங்க ரொம்ப சிரிக்கணும் ஆசைப்பட்டிருந்தாங்க தான். அவங்களே நான் ரொம்ப அள வைக்கிறப்ப அது ரொம்ப ஃபுல்லா உள்ள கில்ட்டா இருந்தது. இப்போ டிவோர்ஸ் கேட்டாங்கன்னா கொடுக்குற மைண்ட் செட் அவங்க கண்டிப்பா அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாம்லோட பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆதி சார்னு சொல்றதை விட அஜித் குமார் அப்படிங்கிற பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட அஜித் குமார் சார் இருக்கார். நிறைய விஷயங்களை அவர் கூட பேச போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படிதான் சொல்லணும்னு ஆசை, பட் ஓகே இருக்கேன். நிறைய பேர் இப்போ கடந்த 2-3 நாட்களா உங்களை பத்தி நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாஸ்ல பாக்குறோம். நீங்க யாரு, ஸ்வேதாக்கு நீங்க யாரு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி சொல்லுங்க. என் நேம் அஜித் குமார். ஸோ நான் சேலம், ஆக்சுவலா சேலம்ல கொஞ்சம் காஸ்ட்லாம் இருக்கனால ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு ஆதியா மாறி ஸோ அவங்கள நானும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம். மற்ற சொல்ல உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க எல்லாமே. ஸோ அப்படிதான் எங்க லைஃப் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஓகே, எல்லாருக்குமே லவ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது என்ன உண்மை, அதை நீங்க ஸ்வேதா மேம் கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பா பாஸ்ட் இருக்கு. ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, பாஸ்ட் தான் ஓகே ஃபைன் இப்படிதான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு பாஸ்ட் நிறையவே இருந்துச்சு. ஏன்னா ஸோ நம்ம அந்த மாதிரி சேர்க்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சுற்றி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இதுதான் ஒரு ரீசன்னா, ஓகே இதை நான் சால்வ் பண்ணிடுவேன். பாஸ்ட் தான் எனக்கு ப்ராப்ளம்னா இதை சால்வ் பண்ணி அப்படி இதாயிடலாம். பட் ஆனால் அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னமோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நான் அவங்களுக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு சரி ஓகே இதுக்கு ஒரு என் கார்டு போட்டுடலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஸ்வேதா மேம்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்களா சார்? நம்ம எல்லாரும் என்னதான் வெளியே இருந்து பார்த்தாலும் உள்ள இன்டெப்தா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கான பாண்டிங் எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சோ அந்த பாண்டிங் பத்தி பேசுவோமா? அந்த பாண்டிங் அன்லிமிட்டட்ங்க, நிறையவே இருக்கு. பட் ஒரு சின்ன சின்ன விஷயம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் பெருசாலாம் ஆசைப்பட மாட்டான். அவளுக்கு குட்டி குட்டி விஷயம் நீங்க இந்த போன்ல எல்லாம் பேராகிராஃப் டைப் பண்ணி வீடியோ அதெல்லாம் இல்லை. அவளுக்கு சிம்பிளா ஒரு லெட்டரும் ஒரு பேனா இருந்தா போதும். லெட்டர் எழுதி கொடுத்தா போதும். அவனுக்கு நிறைய டைம் என்ன கேட்பாங்க, லெட்டர் எழுதி கொடு லெட்டர்னு. இது வரைக்கும் நான் எழுதி கொடுக்கல. இன்னைக்கு நான் போய் ஒரு லெட்டர் ஒன்று கடைசியா ஒன்று எழுதி கொடுத்து என் கார்டு போடலான்றது. இப்போ இது வரைக்கும் ஒரு 2 இன்டர்வியூ தந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 இன்டர்வியூலுமே எந்த இடத்துலயுமே ஸ்வேதா மேம் எங்கேயுமே டேமேஜ் பண்ணல. அவங்கள பத்தி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை தான் சொல்றீங்க. ஏன் அதை டேமேஜ் பண்றதா நீங்களா நினைச்சுக்கிறீங்க? நான் நினைக்கல. சுத்தி இருக்கவங்க என்ன கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல என்ன வருதுன்னா, ஒரு ஃபேமுக்கு வந்துட்டா கழட்டி விட்டுருவாங்களா, ஒரு ஆளானே கழட்டுங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் என்னதான் பாசிட்டிவா சொன்னாலும் சுத்தி இருக்க என்ன கமெண்ட்ஸ் நெகட்டிவ் சுத்தி இருக்கவங்களா என்ன ஃபேமுக்கு வந்துட்டா கழட்டி விட்டியா அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அது இன்னும் அவங்களுக்கு டிப்ரெஷனை கொடுக்கறதுனால சரி ஓகே நம்ம இப்போ என் கார்டு போட்டுடலாம், நம்ம எதுவும் பண்ண வேணாம், இன்டர்வியூஸ் எதுவும் நிறைய பேர் கால் பண்றாங்க, இது பண்றாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நம்ம தப்பா பேசல, கரெக்டா தானே பேசணும், நடந்த உண்மையை தானே பேசணும் அந்த மாதிரி இருந்தது. பட் இது என்னோட பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணது போல இன்னும் நிறையா.
ஸோ அதனால அவங்க சுற்றி என்ன ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி இருக்காம இருக்கிறதுக்காக நான் என்கவுண்ட் போட்டலாம் முடியும். எல்லா இடத்துலயுமே வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்னா அந்த லைஃபை பத்தி பர்டிகுலரா பேசுறதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, நிறைய அடி வாங்கியிருக்காங்க, நிறைய ஏமாந்து போயிருக்கேன், நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப 10 ரூபா போட்டா 100 ரூபா வரும், 100 ரூபா போட்டா 1000 சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ இப்போ என்னை சுத்தி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் என்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் ஏதோ ஒன்று பண்ணணும்ல, அது மாதிரிதான். ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் வந்து தொடர்றப்ப ஓகே ஃபைன் அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆனப்பதான் அந்த வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க 5 years அந்த வீடியோ. ஸோ அது வந்து ஒரு பொய் வழக்கு, பட் ஆனால் அது போயிட்டு தான் இருக்கு இன்னமும். அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சரி ஓகே நம்ம அதுக்கப்புறம் நம்ம நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் அஜித்ல இருந்து ஆதியா வந்து நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படிதான் எனக்கு ஸ்வேதாவும் கிடைச்சாங்க. இந்த மோசடி வழக்கு அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கேஸ் வந்து ஸ்வேதா மேமுக்கு தெரியாதா சார்? அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த வழக்கு இருக்குன்னு தெரியும், எல்லாமே மூவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனா இது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுறதுனால அவங்க பட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கனால அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ரீசெண்டா அவங்களோட ஸ்டோரி நான் பார்க்கும்போது என்ன விஷயம்னா, அவரை யாரும் நம்பாதீங்க, அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அவர் வந்து ஒரு மோசடிக்காரன்ற மாதிரிதான் மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்னது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியம் வந்தது இல்ல சார் உங்களுக்கு? அந்த ஸ்டோரி பார்க்கும்போது என்ன தோணி இருந்தது? ஸ்டோரி பாக்குற 3 வருஷம் கூட இருந்தாங்க. மோசடிக்காரனா 3 daysல கண்டுபிடிச்சிட மாட்டீங்க நீங்க மோசடிக்காரனா. 3 வருஷம் ரன் பண்ண முடியுமா, நடிக்க முடியுமா? ஒரு பிக் பாஸ் வீட்லயே 100 days மேல நடிக்க முடியாது, ஒரு லைஃப்ல எப்படிங்க நடிக்க முடியும்? உங்களுக்கு அந்த ஸ்டோரி பார்த்த பிறகு எனக்கு இதெல்லாம் தோணி இருந்தது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 years அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி. சோ அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அவங்கள பத்தி. இந்த டைம்ல நீ இந்த மாதிரி வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற அந்த மொமெண்ட் இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருந்தது. ஸோ நான் வந்து அவங்கள பிளேம் பண்ணவே மாட்டேன். அவங்க இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னு கூட இப்போ கூட நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஸோ இது என்னோட மிஸ்டேக்கை தான் நான் இது பண்றேன். நம்ம ஏன் அப்படி இருந்தோம், நம்ம ஏன் பாஸ்ட்ல அப்படி இருந்தோம். ஸோ இவங்க வந்து நம்ம லைஃப்ல ஒரு 3 years பிஃபோர் வந்திருந்தாங்கன்னா நமக்கு எல்லாமே மாறி இருக்கும்ல. இப்போ வந்து ஒரு அப்போ அந்த பாஸ்ட் நடக்கிறதுக்கு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா ஓகே நம்ம லைஃப் எல்லாம் நல்லா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நம்ம விஷயம் நமக்கு நடக்கவும் தேவையில்லை, அவங்களும் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடவும் தேவை. ஸோ மிஸ்டேக் நம்ம மேல வச்சுட்டு அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. ரீசெண்டா ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு ஸ்வேதா மாமோட ஒரு ரீல்ஸ் என்னன்னா, தாஜ்மஹால் பார்க்க போயிருந்தேன்ட்டு ஃபிளைட்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி. அது யாருலாம் தெரியல, கண்டிப்பா நீங்களா தான் இருந்திருப்பீங்க. சோ என்ன நடந்துச்சு அப்போ? சேம் இதே காஸ்டியூம் இதே கையில தான் சர்ப்ரைஸ் கொடுத்தேன் நானு. ஸோ எது கொடுத்தேன்னா அது நம்ம ஒர்க் விஷயமா போயிருந்தோம். சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுமேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். அந்த ஒரு தாஜ்மஹால் வாங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாங்க. நீங்க நினைக்கலாம், நான் பாக்குறேன் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரீட்டிங் கார்டு, தாஜ்மஹால், ரோசஸ்லாம் ஈஸியா கிடைக்கும். நானும் ஒவ்வொரு கடையா போறேன், தாஜ்மஹால் இருக்கா, கிரீட்டிங் கார்டு இருக்கா, எங்கேயுமே இல்லைன்னா கடைசியில மெரினா பீச் இருந்தாங்க நான் போய் பொம்மை வாங்கணும். அதாவது எனக்கு தெரிஞ்ச தாஜ்மஹால் வாங்கினது 5 hours வரும் அலங்க. கடைசியில எங்கேயுமே கிடைக்காதனால தாஜ்மஹால் பீச்ல தான் கிடைச்சிச்சு. ஆகஸ்ட் 10 அன்னைக்கு எங்க போயிருந்தீங்க சார்? என்ன ஸ்பெஷல் அன்னைக்கு? ஹைதராபாத் ஒரு ஷூட், ஸோ அதுக்காக போயிருந்தேன். எந்த ஸ்பெஷல்லாம் இல்லை. ஸோ நமக்காக நான் பண்றாங்க, அவங்க டிப்ரெஷன்ல குறைக்கிறதுக்காக சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல வாங்கி கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது? அவங்க ஒரு விஷயம் என்கிட்ட வந்து காமிச்சு கேட்பாங்க மீன்ஸ் கேட்க மாட்டாங்க. அதான் அவங்க கிட்ட பிடிச்ச விஷயமே. எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு டிவியில ஏதோ ஒன்று பாக்குறாங்க, இன்ஸ்டால ஏதோ ஃபீட்ல பாக்குறாங்கன்னா இது எனக்கு அப்புறமா வாங்கி கொடு, எனக்கு ரொம்ப நான் பிடிச்சிருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அது ஏன் அப்புறமா, இன்னைக்கே வாங்கிடுவோமே சொல்லிட்டு இன்னைக்கே வாங்கி கொடுத்துருவேன். ரொம்ப பெருசாலாம் ஆசைப்பட மாட்டாங்க, சின்னதா ஆசைப்பட்டாலும் அவங்க பெருசா தெரியும், அதை பண்ணிடணும். அடிக்கடி என்கிட்ட கேட்கற ஒரு விஷயம் என்னன்னா, மல்லிப்பூ வாங்கி கொடுங்க. ஏன்னா மல்லிப்பூ கேட்பாங்க, பூ வாங்கி கொடு, பூ வாங்கி. அவ்வளவா நான் மேக்ஸிமம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றேன். இப்போ நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ இந்த ஒரு 3 years ஜேர்னி இருக்குல்ல சார், அது எப்படி ஆரம்பிச்சது, இப்ப எப்படி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்வீட் மெமரிஸா ஆரம்பிச்சது, இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் முடிஞ்சிருக்கு. பட் மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஏன்னா இதை நம்ம போட்டு மறுபடியும் மேல அவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. சரி ஓகே இதுதான் சொல்றாங்களா, ஓகே ஃபைன் பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ அவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க, ஸோ நாங்களும் எடுத்துட்டு தான். நீங்க ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருப்பீங்கன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு வீட்டுல இருந்து வந்துட்டோம், நாங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் அந்த சர்டிபிகேட் எல்லாம் வந்து கொடுத்துருப்பீங்க ப்ரூஃபா. ஆனா நிறைய பேர் கமெண்ட் என்ன பண்றாங்கன்னா, 8ஆம் தேதின்னு அதுல மென்ஷன் ஆயிருக்கே, அப்புறம் எப்படி கல்யாணம் வீட்டுல இருந்து வந்தது 14ஆம் தேதின்றீங்க, அப்புறம் எப்படி 8ஆம் தேதி சர்டிபிகேட்ல இருக்கும் அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸும் வருது. சோ அதை பாத்துருந்தீங்க? அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க பெரிய சென்னையில பெரிய மேரேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து போய் அன்னைக்கு பண்ணிட்டோம். பட் அதை பண்ண உடனே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம், ஓகேங்களா. ரிஜிஸ்டர் அது தனியா பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் தனியா பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல, ஓகேங்களா. ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்றப்பதான் அந்த 8 அன்னைக்கு பண்ணது
10 அன்னைக்கு ஓகே 9 அன்னைக்கு போய் வீட்டில் பேசுவோம்னு சொல்லிட்டு போய் பேசுனுச்சு தான் காமிச்சு. பட் அது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அப்புறமேட்டு தான் ஓகே நம்ம ஃபைன் வேணா சொல்லிட்டு போட்டினதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் வேற, ரிஜிஸ்டர் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்றது வேற, இது வேற. இது வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட், இதை வச்சுதான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். இப்போ ஒரு 3 இயர்ஸாவே அவங்க ஸ்வேதா மேம் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. அதுல கரெக்டா உங்களோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹெல்மெட் இருக்கும், அப்படி இல்லைன்னா மாஸ்க் இருக்கும். நீங்க ஒரு நாளும் கேட்டது இல்லையா இந்த மாதிரி என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஒரு வீடியோ போடு? இப்ப இருக்க எல்லா லவ்வர்ஸும் கேட்கிற ஒரு விஷயம் தானே. ஆக்சுவலா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. நான் தான் வேணும்னே ஸ்மைலி பொம்மை வச்சு, நான் தான் ஹெல்மெட் வச்சு மறைச்சுப்பேன். என்னால ஒரு ப்ராப்ளம் பாஸ்ட் இருக்கனால ஓகே முடியும். ஏன்னா நம்மளால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, கரியர்ல ஸ்பாய் ஆடக்கூடாதுக்காக. ஸோ நம்ம அவங்க விட்டு எப்பவும் ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்கிறதுக்காக நானே ஹைட் அவுட் பண்ணிப்பேன். எல்லா இடங்கள்லயுமே வந்து அவங்க பேசும்போது சொல்றது என்னவன் அப்படிங்கிற வார்த்தை, அது என்ன மீனிங் சார் அந்த என்னவன் அப்படிங்கிற பேர்? தனக்கானவன், தன்னுடையவன், தனக்கு மட்டுமே உரிமையானவன், இந்த மாதிரி அசைன். எல்லாரும் லவ் யூன்னு சொல்ல லவ் யூ 2ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் லவ் யூ 3? லவ் யூ 3னா அவங்களுக்கு 3 கிட்ஸ். ரொம்ப ஆக்சுவலா இப்போ நம்ம ஆஃப்டர் மேரேஜ் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்போம் 1 பேபி 2 பேபின்னு. அந்த மாதிரி வந்து அவங்க 3 கிட்ஸ். ஸோ அதனால வந்து எப்பயுமே ஐ லவ் யூ 3 தான் சொல்லுவாங்க. நானும் ஐ லவ் யூ 3 தான் சொல்லுவேன். 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி. இதுல நீங்க பேபி பிளான் எதுவுமே இல்லையா சார்? ஏன்னா வந்து இப்போ நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் டிவோர்ஸ் அப்படின்னு போகும்போது இன்கேஸ் நமக்கு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது நம்ம டிசிஷன் மாறணும்னு பெரியவங்களா சொல்லுவாங்க. சோ நீங்க அந்த மாதிரி எனக்கு யோசிச்சிருக்காங்க? ஆக்சுவலா பார்த்தா நாம லைஃப்ல ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது வந்து இப்போ எங்களுக்கான டைமே நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பேபி பத்தி எல்லாம் பிளான் பண்ணி சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டரா தான் பிளான் பண்ணலாம். ஆனா நீங்க இதை பத்தி பேசிருக்கீங்களா இல்ல ஸ்வேதா மேம் பேசியிருக்காங்க? அவங்களுக்கு ரொம்ப ஆசை. பட் நான் தான் வந்து இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்னா இப்போ பேபின்னு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நிறைய கமிட்மெண்ட் சுத்தி ஆயிடும். இருக்கிற கமிட்மெண்ட் நம்ம டபுள் டைம் ஓட வேண்டியதா இருக்கும். நமக்கான டைம்ஸ் இன்னும் கிடைக்காது. இப்பதாங்க 3 இயர்ஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சு மேரேஜ் ஆகி ஒன்னா இருக்கும். இன்னும் நம்ம 30 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். அதுக்கான ஒரு டைம் வரும். நீங்க சொன்னீங்க 3 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல பேசும்போது சொல்லியிருப்பீங்க இந்த வீட்டுலதான் 1.5 வருஷமா இருக்கும் அப்படின்ட்டு. இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல சார், அது உங்களுக்கு தெரிய வருதா? பார்த்தேன். ஆனா இதை நான் வெளியே நான் வந்து யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் அவங்களுக்கும் தெரியும். ஸோ நாங்க 2 பேர் மட்டும் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கோம். நாங்க 2 பேர் மட்டும் தான் லவ் பண்ணோம். நாங்க 2 பேர் மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நாங்க 2 பேர் மட்டும் தான் அந்த வீட்டுல வாழ்ந்தாங்கிறப்ப ஸோ எங்க 2 பேர் மனசுக்கு தெரியல நாங்க ஒன்னா இருந்தோமா இல்லையா, எப்படிதான் இருந்தோம் அவங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு உங்க வீட்டு சைடு இல்ல அவங்க வீட்டு சைடு யாருக்குன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? தெரியும், கண்டிப்பா தெரியும். அவங்க வீட்டுல தெரிஞ்சுதான் கிட்னாப் கேஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. போன் எனக்கு மேரிட் ஆயிடுச்சு, ஸோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணாங்க. எல்லாத்தையுமே தெரியும் மேரிட்னு சொல்லிட்டு. கிட்னாப் கேஸ் உங்க மேல கொடுத்துருக்காங்க இப்பயா அப்பயா சார்? அப்போ ஓகே, என்ன ஆச்சு அப்போ காலேஜ் படிச்சுட்டு நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இது மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து இவங்க என் கூட வந்துட்டாங்க. அப்போ வந்து நார்மலா கிட்னாப்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து ஃபோன் வாங்கி இந்த மாதிரி நான் மேரேஜ் ஆயிடுச்சு, நான் சின்ன பொண்ணு தான், இல்லை யாரும் கிடைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னோடனே எனக்கு இந்த ஒரு விஷயம் தோணுச்சு. உங்களோட இவ்வளவு நாள் ஜேர்னில இந்த ஒரு மெமரி மட்டும் எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல் அப்படின்னு ஏதாவது ஒரு மெமரி இருக்கும்ல சார்? பார்த்ததா இருக்கட்டும், ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல பேசிக்கிட்டதா இருக்கட்டும், இல்ல படம் பாக்குறதா இருக்கட்டும், அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு? பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சொல்றதுக்கு. பட் என்னோட ஃபேவரட் இது பாத்தீங்கன்னா நவம்பர் 10 அவங்க பர்த்டே அன்னைக்கு நாங்க வெளியே தான் இருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தோம். நவம்பர் 10, 2023. ஸோ அப்போ ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அப்போ வந்து அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நான் எழுப்புறேன், வா காஃபி குடிக்க போனோம் அதான் அப்படின்னு. அவங்க இந்நாத்து இங்கடா காஃபி, எதுக்குடா காஃபின்னா, இல்லை வா காஃபி குடிக்க போறான்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணி போனோம் ஏர்போர்ட். எதுக்குடா ஏர்போர்ட் வந்துருந்தா இங்கதான் நல்ல காஃபிலாம் கிடைக்குமா வா அப்படின்னு. சரி வெளியே செக்கிங்ல எதுக்குடா ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, இங்கெல்லாம் செக்யூரிட்டி கொஞ்சம் டைட் செக்யூரிட்டியா இருக்கும், காஃபி குடிக்க வந்தா கூட ஆதார் கார்டு கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு உள்ள போய் ஏமாத்தி கூட்டு போய் தான் ஃபர்ஸ்ட் அவங்க நான் எனக்கும் அதான் ஃபர்ஸ்ட் டைம், அவங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 2 பேரும் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறோம். அப்போ ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும்ல சார்? அது ஒரு எம்பாரசிங்கான மொமெண்டா இருந்தாலும் அப்ப உங்களுக்கான அந்த கான்வர்சேஷன் இருக்கும்ல, அதை நினைக்கும் போது இப்ப என்ன தோணுது? அப்படி என்ன அங்க கான்வர்சேஷன் நடந்துச்சு சார்? அவங்க அந்த ஆக்சுவலா விண்டோ சீட்ஸ் தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ அதுல வந்து அவங்க பார்த்து அந்த மேல நம்ம பாக்குறப்ப கிளவுட்ஸ் எல்லாம் முட்டையா தெரியும். அது இங்க பாரு முட்டையா தெரியும். அவங்க அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணாங்க, நானும் அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணி தான். ஓகே, அவங்களோட ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்குமே அவங்களோட ஜேர்னில நீங்க இருந்திருக்கீங்க. இப்போ சின்ன மருமகள் அப்படின்னு ஒரு சீரியலை எடுத்தா அதுல அவங்கதான். அதுல வர்றதுக்கு காரணமே கண்டிப்பா நீங்க அப்படின்னு அவங்களே நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்கல்ல சார்? அதை கேட்கும் போது அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, அந்த நியூஸ் வருது, அதை ஃபர்ஸ்ட் கேட்கும் போது உங்களோட ரிப்ளைனா என்னவா இருக்கு சார்? என் கூட வந்தா லைஃப் நல்லா இருக்காது, நாசமா போயிட்டு சுத்தி சொன்னவங்க முன்னாடி நாங்க ஏதோ பண்ணணும்னு நினைச்சிட்டேன். ஆக்சுவலா நாங்க சென்னை வர பிளானே இல்லை. அவங்க வந்து இதுக்கு நாங்க வரலன்னா
மேபி பெங்களூர் தான் போயிருப்போம். பெங்களூர்ல 2 பேரும் ஒன்றா தான் இருந்திருப்போம். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ பட் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் சரி ஓகே நம்மளை வந்து நம்ம கூட வந்தால் என் பாஸ்ட்டை வச்சு என்ன டிசைட் பண்ணுறாங்கல்ல. ஸோ நம்ம மாறிட்டேன்னு காமிக்கணும்ல. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம கூட வந்தால் லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது. நமக்கு இவளுக்கு நமக்காக வந்திருக்கா, அப்போ இவளுக்காக ஏதோ பண்ணுமேன்னு சொல்லிட்டு தான் சென்னை வந்து இனிமேல் ஆடிஷன் அட்டன் பண்ணி அவங்களோட திறமை கிடைச்சதான் இருந்துச்சு. நம்ம என்னன்னுலாம் இல்லை. இப்போ யார் என்ன பண்ணியிருந்தாலுமே டைம் இருந்தாலும் லக் இருந்தாலும் ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்கில்ஸ் டேலண்ட் இருந்தால் மட்டும்தாங்க இதாகும். ஸோ இவங்க அதுக்கு நிறையாவே கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறையாவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது அவங்களோட சீரியல், அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட பங்குனால மட்டும்தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனா எனக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாது, நெயில் பாலிஷ் போட தெரியாது, எல்லா விஷயத்தையும் A to Z வந்து எனக்கு ஆதிதாஸ் தருவான், ஆதிதாஸ் சொல்லி கொடுப்பான், இதை பண்ணுன்னு பார்த்து பார்த்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போது ஆஸ் அ லவ்வரா, அதையும் தாண்டி ஹஸ்பண்டா என்ன தோணி இருக்கு? இப்போ அது எப்படி இருக்கு சார்? ஆக்சுவலா நம்ம ஆளுக்கு நாம பண்ணா வேற யார் பண்ணுவோம்? ஸோ நம்ம ஆள் போற இடத்துல நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆள்லாம் டாப்பா இருக்கணும் நம்ம நினைப்போமா இல்லையா யாரா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி தான் நினைச்சு ஒவ்வொரு விஷயமா பண்ணோம். பட் இப்போ எல்லாமே அவங்களே இது பண்ண கத்துக்கிட்டாங்க. சொல்லிக்கிறது தப்பு இல்லைங்க. நீங்க இன்டர்வியூ கொடுத்த பிறகு அவங்களோட ஸ்டோரி ஒரு விஷயம். அதுல என்னன்னா இந்த மாதிரி அவங்க வந்து இருக்கணும் சொல்லல, இல்லைன்னு சொல்லல, சூசகமா ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா இல்ல யாரா பார்த்துட்டு சொன்னாங்களா சார்? வேற ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நானும் பார்த்தேன். சரி ஓகே எனக்கு வந்து அவங்க ஏன் போனாங்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட மைனஸ் தான் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து ஏன் மைனஸ்லாம் நான் ப்ளஸ்ஸா இருக்கிறதுக்காக அதுக்குண்டான வேலைகள் தான் பார்த்து சரி ஓகே இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம சரியாயிடும் அப்படின்னு தான் இருக்கேன். பட் அப்படி சரியாகலனாலும் பட் அவங்களுக்குண்டான ஸ்பேஸும் டைமும் வேணும். அதுக்காக உங்களோட மைனஸ்ல என்ன பாக்குறீங்க, அதை என்ன சார் சரி பண்ண போறீங்க? என் மைனஸ்னா எனக்கு பாஸ்ட் மட்டும் தாங்க மைனஸ், எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலா நான் எதை மைனஸா பார்க்கணும் அது எனக்கு இப்ப பிளஸ்ஸா தெரியுது. இப்போ வந்து இந்த விஷயம்லாம் மீடியாலாம் எல்லாமே குத்தி இது பரவதுக்கு அப்புறம் நான் என் பாஸ்ட மறைச்சுதான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அப்போ என்ன மறைச்சு மீன்ஸ் மற்றவங்க கிட்ட சொல்லாம இவங்களுக்கு தெரியும், மற்றவங்க கிட்ட மறைச்சுதான் இருந்துட்டு இருந்தேன். பட் என்னால இன்டர்வியூலாம் பார்த்ததுக்கப்ப அந்த பாஸ்ட்ல இருந்து எனக்கு எல்லாமே கால் வருது. நான் எதை பார்த்து பயந்து ஓடனோ அந்த பாஸ்ட்ல இருந்து எனக்கு எல்லாமே கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன ஊர்ல இருந்து சேலம்ல இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பேசுனாங்கன்னா என்னாச்சு ஏதாச்சு இப்போ ஓகேவா, நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கும், நீ எனக்கு நீ எங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாலும் ஓகே ஃபைன். நீ அப்பெல்லாம் நினைச்சேன் ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெடுக்கிறவங்க இல்லை, நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனையும் விட்டு தராம இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது என் ஃப்ரெண்ட் நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதே நான் பாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ்ல இது பண்ணது. ஸோ எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒரு வார்த்தை யாரும் எதுவுமே கேட்கல, என்னாச்சு இப்போ ஓகேவா, நார்மலா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருங்க. என்ன ஒரு ஹைலைட்னா எக்ஸ் கூட எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ண பேசினேன் இந்த மாதிரி ஓகே ஃபைன், இந்த மாதிரி பிரச்சனையா, ஓகே சேருங்க சந்தோஷமா இருங்கன்னா சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட எனக்கு யாரும் எதுவும் சொன்னதில்லை. இதை கேட்கும் போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்க. அதுல என்னன்னா எல்லாமே தப்பு தான், நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் எல்லாமே பண்ணேன், ஆனா இப்போ நீயே அழுகுறன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்ச நாள் இதை அப்படியே விடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அதை கேட்கும் போது என்னடா எந்த இடத்துலயும் தப்பாவே சொல்லல, திடீர்னு இது இப்படி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுது அப்படின்னு தோணி இருந்தது. ஏன் சார் அந்த ஸ்டோரிக்கு ரீசன்? ஆக்சுவலா அவங்க ரொம்ப சிரிக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான். இப்ப அவங்களே நான் ரொம்ப அள வைக்கிறப்ப ஸோ அதுக்கும் காரணம் அவங்க சிரிச்சாலும் இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் மட்டும் தான். ஸோ எனக்கு அது ரொம்ப ஃபுல்லா உள்ள கில்ட்டா இருந்தது. சரி ஓகே டைம் விடுவோம், ஏன்னா சுத்தி அவங்களுக்கு வேற நெகட்டிவிட்டிஸா வர்றதுனால டைம் விடுவோம் பார்த்துக்கலாம் நம்ம ஓகே அவங்களும் லீகலா மூவ் பண்ணிட்டோம். நாம அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவோ அடுத்து பார்க்கலாம், சும்மா போட்டு டாக்ஸிக்கா இருக்க வேணாம், அவங்க நம்ம மதிச்சு முடிக்கிறாங்க. இப்ப லீகலா மூவ் பண்ணுவோம் அப்படின்னும் போது இந்த கேள்வி சார், டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது அவங்க கையில தான் இருக்கு, அவங்களோட விருப்பம். அவங்க விருப்பம் என்னவோ நான் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம். ஸோ அதுதான் ஒரு என்கார்டு போட்டேன்னா முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா நான் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கண்டிப்பா அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்ண. நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்கவுங்களோட லைஃப்ல லவ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் அப்படின்னு தெரியும். என்னதான் இவ்வளவு நாள் இருந்தாலும் நீங்க வந்து என்னோட ஒய்ஃப் ரொம்ப ஸ்வீட் அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல வந்து சொல்லியிருக்கீங்க. அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, சின்ன மருமகள் சீரியல்ல கொஞ்சம் க்ளோஸா இருக்க சீன்ஸ் எல்லாம் வந்து ஆதிக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகும், பார்க்க மாட்டாரு அப்படின்லாம். உண்மையாவே நீங்க ரொம்ப பொசசிவ் பர்சனா சார்? நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்க ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சீரியல்ல பார்த்துருப்பேன். அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஹாட்ஸ்டார்ல கீழே ஓடி இருக்கும், இந்த நம்ம பார்த்த ஸ்ட்ரீம் ஆயிரம் காமிக்கும், அதில் நான் மாட்டிப்பேன். ஓ பார்த்துட்டியா அப்ப நீங்க, நான் பார்க்காத மாதிரி படுத்திருப்பேன், நான் எதுவும் பார்க்கலையே, நான் சும்மா ஓட்டி விட்டு பார்த்தேன். அது வந்து இந்த ரொமான்ஸ் சீன் வந்தா மட்டும். ஒரு சில டைம்ல வந்து இந்த சீரியலோட சீன்ஸோ இல்ல இவங்க ப்ரமோஷன் சீன்ஸோ வைரல் ஆகும்.
ஸோ அந்த டைம்ல ட்ரெண்டிங்லயோ ஏதாவது ஒரு வீடியோ நம்மளோட கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப என்ன தோணும் சார்? ஐயோ, சில பேர் வந்து அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, ஆதி பாவம்பா, ஆதி அங்க ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த டைம்ல நம்ம இருக்கணும், ஆனா வேற ஆள் இருக்காங்களேன்ட்டு அந்த டைம்ல என்ன தோணும் சார்? இந்த மாதிரி அந்த டைம்ல நான் இருக்கிறதோட அவங்களுக்கு ஆக மொத்தத்துல ஆறுதலா கூட யாராவது இருக்குன்னு நான் நினைப்பேன். இப்ப நாம ஒரு இடத்துல ஒர்க்ல இருப்போம், அவங்க ஒரு இடத்துல ஒர்க்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி யாராச்சும் கண்டிப்பா கூட ஒருத்தவங்க, யாராச்சும் கூட சுத்தி கோஆர்டிஸ்டோ யாரோ ஒன்று அவங்கள சேவ் பண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு போகும். இதுதான் நான் யோசிப்பேன் தவிர நான் அந்த இடத்துல எதுவும் யோசிக்க மாட்டேன். அவங்க இடத்துல பீஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா ஓகே. நீங்க லவ் அப்படின்றதையும் தாண்டி மேரேஜை வந்து பெருசா பண்ணணும், கிராண்டா பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி இருந்தது, இப்போ அது எப்படி இருக்கு? மிகப்பெரிய கனவு. அந்த நம்ம பீச்ல குழந்தைங்களாம் வீடு கட்ட தெரியுமா? ஸோ அந்த மாதிரிதான் கட்டி வைப்போம். திடீர்னு ஒரு அலை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சாங்க தம்பி. ஒரு ராத்திரில எல்லாம் கிளப்பிச்சாங்க. இப்போ திரும்பி வராங்க, ஸ்வேதா அங்க இருந்து நடந்து வராங்க, என்ன பேசுவீங்க? இந்த படத்துல காமிக்கிற மாதிரி இந்த அலை மூமெண்ட் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஹார்ட் பீட் ஸ்டக் ஆகி நிற்கும். பேச மாட்டேன், தனியாக ஒரு. ஏன் சார் அவ்வளோ லவ்? ஏன்னா நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, இப்போ வந்து உங்க தானே சார் லவ் ஒய்ஃப் அப்படிங்கறதெல்லாம். கண்டிப்பா. ஆனா அதையும் தாண்டி ஒரு நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு சில விஷயம் அப்பா அம்மா ஷேர் பண்ண முடியாது. இதான் ஆனா நம்ம ஒய்ஃப் கிட்ட வந்து நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். அவங்கள வந்து நம்ம அப்பாவும் அம்மாவும் நினைச்சிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாவும் நினைச்சிக்கலாம், எப்படி வேணா நம்மளோட ஒய்ஃபா நினைச்சிக்கலாம், லவ்வரா நினைச்சிக்கலாம். ஸோ ஒரு ஆளின் ஆள் மாதிரி நம்ம எப்படினாலும் ஓகே, ஏன்னா நம்ம அவங்க பார்ட்னர். இவ்வளோ பிடிக்கும், நான் வந்து இந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்லியும் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா. நான் வந்து பாஸ்டர் சொல்லிட்டேன் அவனுக்கு. எனக்கு அவங்க மறுபடியும் ஒரு லைஃபை கொடுத்து, ஸோ எனக்கு வந்து இன்னொரு அம்மாவை தான் எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுக்குறாங்க அம்மா எல்லாம். அப்போ அம்மா அப்படி விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல சார்? இப்ப விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. அம்மாவுக்கு பசங்க கூட ஏதாவது சின்ன சண்டை கோவம் இருக்கும் வந்து கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அம்மா எடுக்கிற முடிவுதான் என்ன பண்றாங்க. இப்ப இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆகி அடுத்தது அஜித் குமார் என்ன பண்ண போறாரு சார்? அஜித் குமார் வந்து இன்னைக்கு ஈவினிங் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு. பட் ஆனா நான் ஊருக்கு போறப்ப சரி ஓகே, இங்க இருந்தா நமக்கு இதே இன்னும் இதா இருக்கும், நமக்கு இதா இருக்கும், நம்மளால அவங்களும் அஃபெக்ட் ஆகும், சுத்தி இருக்கும் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் சொல்லிட்டு ஊருக்கு போகலாம். ஸோ ஈவினிங் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஆனா அப்ப டிக்கெட் புக் பண்ணப்பதான் என்ன எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ், என் பாஸ்ட் நான் அழிக்க நினைச்சேன். என் பாஸ்ட்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ், என் பிரதர்ஸ், அண்ணா, தம்பி, ஊருக்காரங்க எல்லாருமே எனக்கு பண்ண மெசேஜ் என்னன்னா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறாங்க. நான் இல்லை, நான் இந்த மாதிரி சொன்னேன். ஓகே, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, உனக்கு இப்போ என்ன தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு இந்த சினிமா தான் தெரியும், என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கேமரா தான் தெரியல. அப்போ நீ வந்து அங்கேயே இரு, நீ ஊருக்குலாம் வராது, அங்கேயே இருந்து உன் லைஃப் நீ பாரு, எங்களுக்குலாம் என்ன கோவமும் இல்லை அப்படிதான் பண்ணாங்க. நான் அப்பதான் யோசிச்ச ஒரு விஷயம், நம்ம ஏன் பாஸ்ட்டை மறைக்கணும்னு பார்க்குறோம்? அந்த பாஸ்ட்டை நம்ம சரி பண்ணணும். அப்போ அந்த பாஸ்ட்டை சரி பண்ணணும்னா இனிமேல் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்னை சுற்றி இருக்க அந்த பாஸ்ட்டை சரி பண்ணதுக்காக நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். அதை வந்து நான் எனக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பா நான் எடுத்துக்கிறேன். இவங்க எப்படி என் லைஃப்ல கிடைச்ச இன்னொரு வாய்ப்போ சரி பண்ண, அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுற்றி இருக்கவங்கள நான் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, நாம வந்து இதுக்கப்புறம் இவங்களுக்காக நம்ம இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா கெட்டு போவாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிதான் நானும் நினைச்சேன். இப்போ பாஸ்ட் வந்து வெளியே வந்து ஓகே தானே, ஆனா வந்து அவங்க கெட்டு போக மாட்டாங்க. அவங்க வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு சமயத்துல கண்டிப்பா நமக்கு எப்பயுமே டோர் கொடுப்பாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் நான் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு சுத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் கூட இருக்கவங்களே வந்து என் பாஸ்டால தான் என்னை விட்டு போறேன்னு சொன்னாலுமே என் பாஸ்ட் தான் இப்ப என் கூட வந்து நிக்குது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னும் போது நிறைய வரும், இருந்தாலும் இதே என்ன வந்து கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது பர்டிகுலரா ஒரு கமெண்ட் பத்தி பேசணும்? பர்டிகுலர் கமெண்ட்னா கல்வி ஊத்துறாங்க. பர்டிகுலரா சொல்ல முடியாது. பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த மாதிரி இவன் ஃப்ராட் அப்படி இப்படினாங்க. எங்க வாழ்க்கையில எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க. அந்த தப்பை திருத்தி வாழ்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைம் கிடைக்கும், எல்லாத்துக்குமே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், தப்பு பண்ணாம யாருமே இருக்கும். இதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நம்ம சுச்சுவேஷன் சுத்தி இருக்கும்போது நடந்திருக்கும். அந்த தப்புல இருந்து மீண்டு வந்து ஒருத்தனை திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கப்ப கூட இவன் சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல இவன் கெட்டவன், இவன் ஃப்ராடு, இவன் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்கிறது தான். நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பேர் வாங்குறோமோ அதே தாங்க 50 வருஷம் கழிச்சு இருக்கு. நடுவில் அவன் திரும்பிட்டானா இல்லையா, என்ன பண்றாங்கன்னு யோசிக்க மாட்டேங்க. உங்களோட சோசியல் மீடியால இந்த திரைப்படத்தோட டயலாகுக்கு நீங்களும் அவங்களும் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோ சரியான வைரல், ஒரு 6 மில்லியன் பக்கம் போயிருந்துச்சு. திடீர்னு அந்த வீடியோ பிரைவேட்ல போட்டீங்க. ஏன் பிரைவேட்ல போட்டீங்க சார்? ஸோ ஆக்சுவலாக அதான் சொன்னேன், அவங்க சம்மந்தப்பட்டது எதுவுமே என்கிட்ட அவங்களுக்கு இல்லை அஃபெக்ட் ஆகக்கூடாதுக்காக ஸோ எல்லாத்தையுமே அச்சீவ்ல போட்டு எல்லாமே. அந்த வீடியோ எப்ப எடுத்தது சார்? ஏன்னா அது 2 பேரும் ரொம்ப லவ்வபிளா அது ஒரு மாதிரி இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் தலை தீபாவளி. 2023 நவம்பர்ல சென்னையிலயா ஊர்லயா சார்? ஊர்ல
ஓகே. வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட் வரும் இல்லையா? சோ அதுல இருந்து ஒரு 6-7 கமெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ அதுக்கு உங்களோட ரிப்ளை என்ன அப்படிங்கிறது. அவங்க ஒரு கேர்ள் போல சார். பொண்ணுங்க ஏன் இப்படி பண்றீங்க? நானும் ஒரு பொண்ணு தான். ரொம்ப சுயநலமா இருக்கீங்க. நல்ல நிலைமைக்கு வந்த உடனே பசங்களை கழட்டி விட்டுறீங்க. அந்த பையன் ரொம்ப பாவம். சார் நல்ல நிலைமைக்கு வந்தோடனே எனக்கு கழட்டி விடணும்னா அவங்க 1.5 years முன்னாடியே கழட்டி விடணும். ப்ராஜெக்ட் ஓகே ஆனோடனே 1 month 2 months 3 months கழிச்சு கழட்டி விட்டுலாம். அவங்க இது வரைக்கும் கழட்டி விடல. இப்போ வந்து அவங்க கொஞ்சம் இதெல்லாம் இருக்கனால இது பண்ணிருக்காங்க. இது ஆனா நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் என்ன, இதே மாதிரி தான். அவங்க ரொம்ப பீக்ல வந்துட்டாங்க, அதனால கழட்டி விட்டுட்டாங்க. அவங்க இப்ப நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க, ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் நானும் பார்த்தேன். நீங்க அந்த மாதிரி கமெண்ட் பாத்தீங்களா சார்? நானும் பார்த்தேன். பட் அதுக்கு அது இது ரீசன் இல்லை. ஸோ அவங்க எந்த ரீசனாலும் நான் மட்டும்தான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்க கழட்டி விடாதானே எப்பயோ கழட்டி விட்டாங்க. இப்போ கழட்டி விட அவசியமே இல்லை. ஸோ அவங்க ஏதோ ஒன்று யோசிச்சிருக்காங்க. அது நம்ம மதிப்பு கொடுத்து நம்ம இருக்கிறது என்னோட யூஸ் பண்ணும். இவ ஃபேமஸ் ஆயிட்டா, பாவம் இவனை கழட்டி விட்டுட்டா, இதுல வேற டிவோர்ஸ் வேற பண்ண போறானாம், பாவம் இந்த பையன். இவளுக்கு கண்டிப்பா அஃபேர் இருக்கு. சத்தியமா இல்லைங்க. அந்த மாதிரி அஃபேர் கிஃபேர் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நான் பார்த்ததே இல்லை. நீ நிறைய பேர் எனக்கே வந்து சொன்னாங்க கமெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி இப்படிலாம் வருதுன்னு. ஸோ இதுக்கு ஒரு என்கார்டு போடுறதுக்கு தான் வந்து இதுக்கப்புறம் எதுவும் போட வேணாம், ஓகே நாம வந்து கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படிதான் டிசைட் பண்ணி. எந்த இடத்துல சார் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அஃபேர் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது? ஏன்னா நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி தாங்க மேரேஜ் பண்ணிருக்கோம். நார்மலா மேரேஜ் பண்ணவங்களே ஓகே, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்றப்ப அவங்க அந்த மாதிரி விஷயத்தான் அந்த அஃபேர் கிஃபேர்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க கூட நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். ஸோ இது நம்ம இருக்கிறப்ப தெரியல. யார் வெளியே இருந்து வந்து சொன்னாலும் அவங்க இது அப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொன்னாலும் என் ஆலனை பத்தி எனக்கு தெரியும். அந்த மாதிரி வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் மைண்ட். அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்களோட அந்த என்னவென்ற ஹைலைட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரிலேட்டடான போஸ்ட் வீடியோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க சார். அது தெரியுமா? அது என்ன ரியாக்ஷன் சார் உங்ககிட்ட? போன்ல இருக்க மெமரிஸ் அழிக்கலாம், இங்க இருக்க மெமரிஸை சாக வரைக்கும் யாராவது இருக்க முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு என் மெமரிஸ் கண்டிப்பா வரும். அடிப்பாவி, இன்னும் கல்யாணமே ஆகலன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தியா? அவங்க ஏமாத்தல, நான் தான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேணும்னு நான் தான் சொல்லியிருந்தேன். ஓ, நீங்க தான் சொல்லிருந்தீங்களா சார்? கல்யாணம் ஆனதை சொல்ல வேணாம்னு சொல்லி? ஆமா, நான் தான் சொல்லியிருந்தேன். ஏன் சார்? ஏன்னா ஸோ நமக்கு அவங்களோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நீங்களே சொன்னீங்களா ஹல்தி, அதுக்காக வெயிட் பண்ணி சொல்லாம நான் தான் இது பண்ணேன். ஆனா எல்லா இடத்துக்கும் போனா ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் ஆதி அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் இருந்திருக்கும். சோ நீங்களும் ஈஸியா ஃபேம் ஆயிருக்கலாம், நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணிருக்கலாம்ல சார்? கண்டிப்பா. பட் ஆனா அப்படி எதுவும் தோணல. ஸோ ஓகே நாம வந்து ஓகே இவங்க என் கூட வந்தா லைஃப் வேஸ்டா நாசமா போயிட்டோம்னு சொன்னாங்கல்ல, அப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அவங்க இடத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ண தவிர என்னை பத்தி யோசிக்கல. ஏன்னா என்னை பத்தி யோசிக்கிறது அவங்க இருக்காங்கல்ல, நீங்க கேட்கல இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கணும். இந்த 2 வருஷமா வீடியோ போடாம அந்த பொண்ணு இருந்தது, இந்த பையன் திடீர்னு ஏன் வந்து இவங்கதான் என்னோட லவ்வர்னு ஏன் சொல்லணும்? இந்த நேரத்துல இதுக்கு என்ன தேவைப்பட்டது? ஸோ அவங்க கோவத்துல என் மேல இருக்காங்க. நான் நார்மலா நடக்கிற சண்டை நினைச்சிட்டு ஓகே அப்ப என் மேல மைனஸ்லாம் ஓகே நான் வந்து ரிவீல் ஆகல, ஒரு இடத்துக்கு இது பண்ணல. ஸோ நம்மளோட மைனஸ்லாம் சரி பண்ணா நம்ம வந்து பிளஸ்ஸா வந்துருவாங்க, சரியாயிடும் நினைச்சுதான் இது பண்ணணும். ஓகே, அந்த சண்டைக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்தோம்னா எல்லா விஷயங்களும் சால்வ் ஆயிடும்னு இன்டர்வியூ கொடுத்தீங்க? ஆமா கண்டிப்பா. ஏன்னா இவங்க ஒரு எனக்கு தெரியும் ஒரு மைனஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மைனஸ்லாம் நம்ம சரி பண்ணா எல்லாமே சரியா, நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணலாம்னு நம்ம நினைப்போம். அப்படிதான் போய் நான் ரிவீல் ஆனேன். சரி ஓகே இதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி நார்மல் ஆயிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் அது இன்னும் அவங்களுக்கு வந்து வேணும் வருத்தத்தை கஷ்டத்தை தான் கொடுக்குன்னு நான் போஸ்ட் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நான் மதிப்பு கொடுத்து தான் ஓகே இதோட எவ்ரி திங்ஸ் ஓவர் தான். நெக்ஸ்ட் மூவ் என்ன சார்? ஆதி வந்து இப்போ ஒரே ரீசன், அவன் பாஸ்ட் தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த பாஸ்ட்டை சரி பண்ணணும்னா அந்த பாஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஸோ வந்து இங்கேயே இருந்து எனக்கு தெரிஞ்ச கேமரா சினிமாஸ் தான் பண்ணிட்டு இங்கேயே இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னென்ன சரி பண்ணணும் எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் நீங்க தான் ஊருக்கு டிக்கெட் எப்பயே கேன்சல் பண்ணிடுவேன். ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. எதுவுமே இல்லை, இப்போ ஜீரோவா இருக்கீங்க. அடுத்தது என்னோட ஃபியூச்சரை வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் வச்சுக்க போறேன், என்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே மாத்த போறேன்னு சொல்றீங்க. எதுவுமே இல்லையே சார், எப்படி முடியும்? ஸோ என்கிட்ட என்னோட பாஸ்ட் தான் என் ஃபியூச்சரை மாற்ற போகணும்னு முடிவு பண்ணேன். நமக்கு ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து வருது ஒன்றும் புதுசில்லை. பல டைம் வந்திருக்கோம், பல டைம் அடி வாங்கி இது பண்ண. ஒரு சாமி சிலை பார்த்தீங்கன்னா கல்ல தான் இருக்கும், அது அடிக்க தான் சிற்பமா மாறும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்க நமக்கு ஒன்றும் புதுசில்லை. அகைன் ஸ்கிராட்ச்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பிச்சோன்னா அதோட ப்ளஸ் என்கிட்ட என் லவ் என்கிட்ட இன்னமும் தான் இருக்கு. ஸோ அந்த லவ்வால தான் இங்கே வந்தேன்னா அந்த லவ் இன்னமும் என்கிட்ட இருக்கு. இது வந்து அவங்க சரி பண்ணணும்னு பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக நான் சரி பண்ணுவேன்.
இப்போ பாஸ்ட வந்து சரி பண்ணிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த பாஸ்ட் எல்லாம் சரியாகி உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம், உங்களுக்குன்னு ஒரு சேலரி கையில, நீங்க ஒரு செட்டில் ஆன பிறகு ஸ்வேதா மேம் மறுபடியும் வராங்க, என்ன பண்ணுவீங்க சார்? அக்செப்ட் பண்ணிப்பேன். ரெண்டாவது இந்த பாஸ்ட்டை வந்து இப்போ நான் அவங்களுக்காக மட்டும் சரி பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு தராம இப்போ கூட ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் என் பாஸ்ட்டை ஊருக்காக எல்லாமே வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் மெயினா ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக நிற்கிறப்ப நாம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்ய வேண்டாம். ஸோ அவங்களுக்காக நம்ம இப்போ சரி பண்ணுவோம். என் பாஸ்ட்ல இப்போ மொத்தமாக நான் சரி பண்றேன். அதுக்கப்புறம் காலம் தான் பதில் சொல்லணும். எங்க காதல் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். அது அவங்களுக்கு தான். சார் எல்லா விஷயங்களுமே கடந்து போவோம், பாத்துக்கலாம் நீங்க சொன்னதுதான். வாழ்க்கை எல்லாருக்குமே மாறும் சார். இந்த ஒரு கஷ்டமான நேரத்திலயுமே நாங்க கேட்டதுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.